நமக்கு அறியப்படுகிறார். அதையும் கடந்தும் இருக்கிறார். அந்த புத்தருடைய நிலையும், சுவாமி விவேகானந்தர் நிலையும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிலையும், ராமதீர்த்த நிலையும், யோகானந்த பரமஹம்சர் நிலையும், ரிஷிகேஷ் பத்தமடை சிவானந்தர் நிலையும், இவர்கள் பெரிய பெரிய மகான்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். நித்யானந்த சுவாமி, சங்கரானந்தா சாமி, முக்தானந்த சாமி, 12 ஆனந்தன்மார்கள், மாதவானந்தா, முத்தானந்தா, ராமானந்தா, சுந்தரானந்தா என்று ஏகப்பட்ட, பிறகு குருபரானந்தா மற்றும் சாமயா சமாதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அத்தனை பேரும் அவருடைய அறிவினுடைய ஆழம், கூர்மை, அவருடைய துல்லியமான தெய்வீக தன்மை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதை பற்றி நாம் வியந்துதான் போகிறோமே ஒழிய, அதிலே ஓரளவு, ஒரு கடுகளவுதான் நாம் நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கே மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி மிகுந்த சிரமம் எடுத்துதான் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஏதோ சிறிது சாதிக்கிறோம். அதிலேயே நமக்கு பேரானந்தம் உண்டாகுவதாக நாம் அனுபவித்து அறிகிறோம். அதனால் இந்த சிறந்த சித்த வித்தை பெற்று சிவானந்தர் வழியில் நிற்பவர்கள் பெரும் பாக்கியவான்கள் தான். அந்த வகையில் நாம் எல்லாரும் மிகவும் மகிழ்ந்து வாழலாம். ஆனால் நடவடிக்கை கிரமம் என்கிற அந்த முறையும் மேலும் சரியாக அனுசரிப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முயற்சித்துக் கொண்டு இந்த வித்தையின், சித்த வித்தையின் பூரண நிலை நாம் மிகச் சரியாக செய்வதற்கும், தொடர்ந்து நம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி துணிவு என்கிற தன்மையை கொண்டு வந்து பொறுமை என்கிற வாளையும் வைத்து கொண்டு இந்த உலகை வெல்லுவதற்கான ஆயுதமாக சித்த வித்தையை மேலும் மேலும் சிறப்பாக உணர்ந்து புரிந்து கொண்டு வளர்ந்து அந்த உரிய நிலையில் நாம் மேலான அனுபவத்தை பெற வேண்டுமாய் உள்ளக்கிடக்கை இருப்பதாக நாம் அறிகிறோம். அந்த அடிப்படையிலே சித்தவேதம் 1வது அத்தியாயம் 4 பக்கங்கள் வரை தான் அன்று படித்தேன். 1வது அத்தியாயத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வர மதஸ்தரும் என்கிற நிலைமையும், ஈஸ்வரனின் நிலைகள், 2 நிலைகள் என்பது களங்கத்துவம், சகலத்துவம், அதாவது நிஷ்களத்துவம், களங்கத்துவம் என்கிற 2 நிலைமைகள் ஆக, தானே ஈஸ்வரன் என்றும் மனமே குரு என்றும், 2லிருந்து 1 உண்டாகிறது என்றும், அத்வைதம் என்றும், பிரம்மமும் மாயையும் இது குறித்து இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டு, மாயையிலிருந்து, சலனத்திலிருந்து மனம் வந்தது என்பதையும் 1வது அத்தியாயத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 22 அத்தியாயங்களில் இவ்வளவு விஷயங்கள் என்று இல்லாமல் எவ்வளவோ மேலான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பொதிந்து தரப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான், எத்தனை விதத்திலே, எத்தனையோ மேடைகளிலே பேசுபவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள், அதை செவிமடிக்கிறோம். பிறகு சிறிது ஞாபகம் இருக்கிறது, சிறிது மறந்து போகிறது, சிறிது அனுபவப்படுத்த முயற்சிக்கிறோம். இப்படியெல்லாம் தட்டு தடுமாறியும் முயற்சி செய்தும் வருகின்றோம். ஆயினும் ஏதோ ஓரளவுக்கு கிடைத்திருப்பதை அனைவரும் நன்றாக உணர்கிறார்கள். ஆனால் சிவானந்தபுரம் சார் சொல்வது என்பது பூரணமான, பரிபூர்ணமான பரபிரம்ம நிலையை அனைவரும் அறிய வேண்டும், விசேஷ ஞானியாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி விசேஷ ஞானியாக வாழ்வதற்கு இந்த வித்தையினுடைய அபியாசத்தினுடைய நுட்பம் மிக அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறார் என்றால்,
நாம் இந்த உலக அனுபவம் என்று கண்டு அனுபவிப்பதெல்லாம் சொப்பனமாகும். எப்பொழுது மாயையாய் இருக்கின்ற தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது உணர்வு உண்டாகும் என்று 7ஆம் அத்தியாயத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அந்த உணர்வாகும் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை என்று சொல்லுவது அனித்தியமாகி என்னுடையதென்றும் உன்னுடையதென்றும் மற்றுமுள்ள ராக துவேசாதிகளான எண்ணங்களை விட்டு நித்தியமாயுள்ள தன்னைத்தான் அறிகின்ற நிலைமையாகும். அப்பொழுது மட்டுமே ஜாக்கிரதை என்று சொல்வதற்கு இடம் உண்டு. இப்பொழுது ஜாக்கிரதை இல்லை என்று நம்முடைய தன் உணர்வு பெறாத நிலையை 7ஆம் அத்தியாயத்திலே சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது நாமெல்லாம் ஈஸ்வர சைதன்யம் என்பதை உணர வேண்டும். சைதன்யம் என்றால் உயிர்த்தன்மை என்பது பொருள். இன்று கூட ஒரு தலைப்பிலே ஒரு பதிவிட்டிருந்தேன், சுத்த சைதன்யம் என்று. அப்பொழுது அந்த உயிர் ஆற்றல் தன்மை என்பது நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த வெளியாகிய அந்த பூரணமான வெளி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் சிதாகாசம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அறிவு வெளி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதை சிற்றம்பலம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய சைதன்யம் நம்மால் அனுபவத்தில் உணரப்பட வேண்டும். அப்படி அனுபவத்தில் உணரப்படுவதற்கு நம்மிடத்திலே ஆற்றல் தேவையான அளவுக்கு இருக்கும்போது நம்முடைய உணர்வு நுட்பமான நிலையை அடைகிறது. அதாவது ரேடியோ அலைவரிசை என்று சொல்கிறோமே, அதை போல நமது மனது நுண்ணிய நிலையை பெற வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நம்முடைய அறிவாகிய பிராணன், சித்து பிராணன் தேவையான அளவுக்கு நம்மிடத்திலே முழுமையான கெட்டித்தன்மை பெற வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சித்து பிராணன் நம்மால் சரியாக உணரப்பட்டு அதனுடைய ஆற்றல் நம்மிடத்திலேயே கட்டுப்படுத்தப்படும் பொழுது புலன் வழியாக செல்லாமல் நாலாவிதமான காமக்ரோத லோபம் ராக துவேசாதிகள் மூலமாக வீணாக அந்த ஆற்றல் பல வகைகளில் அப்படி வீணாகாமல் நம்மிடத்திலேயே அந்த ஆற்றலை கவனத்துடன் வைத்திருக்கும் போது நுண்ணிய உணர்வுகள் ஏற்பட்டு நமக்கு மஸ்தக ஞானம் ஏற்பட்டு சத்தியத்தை உணர்ந்து எழுதி வைத்த மகான்கள் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறது, அதாவது அனுபவத்திற்கு வருகிறது. அப்பொழுது அந்த வாக்கியங்களுக்கான முழு அர்த்தம், தத்துவ தரிசனம் உண்டாகிறது. அப்பொழுது நம்மிலே ஜீவனிலே எப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தத்துவங்கள் எல்லாம் சரியாக உணர்ந்து நம் வசப்படுத்தி தத்துவ அதீதனாக தத்துவ நிக்கிரம் செய்து 96 தத்துவங்களையும் உணர்ந்து கடந்து போக நமக்கு முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு ஜீவன் கீழே இருந்து மேலே ஏறுகிறது என்று சிவானந்தபுரம் சார் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி காரணகாரியத்தை முன்னிட்டு கீழே இருந்து மேலே ஏறுகிறது. அப்படி நம்முடைய உணர்வு படிப்படியாக மேல்நிலை பெற பெற குறிப்பிட்ட நாடிகளில் தூய தன்மை உண்டாக உண்டாக மனம் அமைதியடைய அந்த குறிப்பிட்ட நாடிகளில் வந்து சேர்ந்த பிறகு வெளி விவகாரங்களால், அதாவது சாதாரண உலகத்தால் நாம் அதிகம் பாதிக்கப்பட மாட்டோம். அதாவது நம்முடைய மனது மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள் தூய தன்மைக்குள் வந்து விடுகிறது. உடலும் பக்குவமாகி விடுகிறது. அப்படி பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை கடந்து நாம் தூய தன்மை என்கிற அனுபவத்தை நாடிகள் நமக்கு இயற்கையிலேயே சுத்தியாவதன் மூலமாக வருகிறோம். அது எப்படி இயற்கையிலேயே சுத்தியாகிறது என்றால், வாத பித்த சிலேத்துமங்கள் இருக்கும்போது முக்குணங்களும்
கட்டுக்குள் இல்லாமல் இருக்கும். வாதப்பித்த சிலேத்துமங்கள் எப்பொழுது சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கிறதோ அப்பொழுது 3 குணங்களும் கட்டுக்குள் இருக்கும். அப்ப 3 குணங்கள் தான் மனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 குணங்களுடைய அனுபவமே மனம். அப்பொழுது அந்த எண்ணங்களும் அது தொடர்பான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மனம் உலக அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி விடுபடுவதற்கு இந்த உணர்வு நிலை மேல்நிலையை பெற வேண்டும். அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய நுண் அலைவரிசை என்கிற நிலையில் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் மேம்பட வேண்டும். அப்பொழுது மேம்படும் போது நம்முடைய உணர்வு நிலை உயர்ந்த உணர்வு நிலைக்கு போகிறது. அதில் விழிப்புணர்வு நமக்கு உண்டாகிறது. அப்பொழுது தன்னுணர்வு என்று அங்குதான் சொல்லுகிறோம். அந்த நிலைதான் அடங்கிய மனது என்று சொல்லப்படுகிறது. இப்படி மனது பக்குவமாகிற நிலையைத்தான் அவ்வாறு நாம் சொல்லுகிறோம். அப்படி படிப்படியாக மனது பக்குவமாகிக் கொண்டிருப்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் நம்மால் உணர முடியும். எப்பொழுதோ பயிற்சி செய்கிறோம். அது பயிற்சி செய்யும்போது நன்றாகத்தான் இருக்கிறது. பிறகு அதற்கப்புறம் பயிற்சி செய்யாமல் விட்டால் சாதாரண மனிதரைப் போலத்தான் இருக்கிறோம் என்று பலர் குறைபட்டுக் கொள்கிறார்கள். சரிதான். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்து வரும்போது அந்த முன்னேற்றமும் தொடர்ந்த முன்னேற்றமாக இடைவிடாத முயற்சி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அப்படி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் தவிர்க்க முடியவில்லை என்றால்தான் பயிற்சி செய்யாமல் தவிர்க்கலாம். மற்றபடி வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த பயிற்சியை நல்ல நிலையிலே நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கருத்துக்கள் என்று பார்த்தால் நேற்று சொன்னது போல அந்த ஜீவனையும் மனதையும் ஒன்றாக்கி அந்த ஜீவனையும் மனதும் ஒன்றாக்கிய நிலையில் குண்டலினியை உணரச் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி குண்டலினியை உணரச் செய்வது, ஜீவனையும் மனதையும் எப்படி ஒன்றாக்குவது என்றால் அது அந்த நிஷ்டையில் தான் அது அவ்வாறு நிகழ்கிறது. அப்படி உணரும் போது அதற்கு தன்னுடைய ஆற்றல் மிகுந்து இருப்பதையும் அந்த ஆற்றல் மிகுந்து இருப்பதால் தன்னுடைய புரிதலும் தன்னுடைய ஆனந்தமும் தன்னுடைய தெய்வீகமும் தன்னுடைய கம்பீரமும் தன்னுடைய தேஜஸும் பிரகாசித்து இருப்பதை நமக்குள்ளேயே நாம் அறிகிறோம். அதனால் சித்த வித்தை பயிற்சி செய்வது என்பது பிராணனை குடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில வந்து சேர வேண்டியிருக்கிறது. தேவையான அளவுக்கு பிராணன் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த தேவையான சக்தி நிறைகிறது. அப்படி சக்தி பூஜையாக அது நடைபெறுகிறது. அதில் அமிர்தம் உண்ணும் அளவுக்கு நமக்கு அனுபவம் உண்டாக வேண்டும். அப்பொழுது அந்த அமிர்தத்தினால் நாடி சுத்தி ஏற்பட்டு இரத்த சுத்தி ஏற்பட்டு உடல் மனது சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் தூய தன்மை அடைந்து நல் உணர்வு தூய உணர்வு மேலாம் உணர்வு, அதாவது அறியாமை மயக்கம் தடை இருக்கக்கூடிய மலம் நீங்கிய அந்த தடையெல்லாம் மலத்தை எல்லாம் நீக்கி தூய தன்மையில் நமக்கு அந்த உணர்வு நுட்பத்தை அறியக்கூடிய அந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்து சேருகிறது. அதற்குத்தான் அந்த அபானனாக எல்லா வழியிலும் பிரிந்து போகக்கூடிய அந்த ஆற்றலை அப்படி அபானனாக போக விடாமல் நாம் விவேகத்தை கொண்டு தடுத்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது சரியாக பிராணன் அந்த இடத்தில் தான் போகிறதா என்பதையும் மிகுந்த கவனத்தோடு நாம் கையாள வேண்டியது இருக்கிறது. சரி, அப்படி சொல்ல வரும்போது ஒரு குறிப்பாக நாம் பார்த்தோமேயானால்
நிஷ்டைக்குள் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதாவது தொடர்ந்து தியானத்தினால் தெய்வீகத்தன்மை வெளிப்படுகிறது. தியானம் என்றால் ஒரு பொருளின் மீது கவனம் வைப்பது. அந்த ஒரு பொருளின் மீது கவனம் இருப்பதும் நமக்கு புருவ மத்தியாகிய சிரசாகிய ஆகாயத்தில். அதை தொடர்ந்து நாம் அவ்வாறு இந்த கவனத்தை அங்கிருந்து விலக்காமல் மிக துல்லியமாக வைத்துக்கொண்டு பிரம்மரந்திரம் வரைக்கும் இந்த பிராணனை கொண்டு போய் அங்கே இருத்த படிக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து அந்த பிராணனுடைய தன்மை எந்த அளவுக்கு அங்கே சேர்ந்து அங்கே இருக்கிற ஜீவ அக்னி பிரகாசிக்கிறதோ அந்த அளவுக்கு புகையாகிய அனுபவம் நமக்கு இல்லை. ஆங்காரமாகி மனதாகி மனதாகி ஆங்காரமாகி வரக்கூடிய அந்த தன்மை குறைந்து பிரகாசிக்கிற தன்மை வரும்போது அந்த ஆனந்தமும் தெய்வீக அனுபவமும் நமக்கு உண்டாகிறது. அப்படியானால் இந்த நிஷ்டையை அதிகப்படுத்த அதிகப்படுத்த, அதாவது தேவையான அளவுக்கு பிராணனை குடித்தால் நிஷ்டை இயல்பாகவே அதிகரிக்கும். நிஷ்டை அதிகரிப்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த அமைதித்தன்மையில் நாம் இருந்தால்தான் இந்த சரியான கதி எப்பொழுதும் நமக்கு நடப்பதற்கு அது ஏதுவாக அமைகின்றது. சரி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நிஷ்டை செய்யக்கூடிய விதத்தை பார்க்கும்போது சாமியினுடைய யோக படத்திலே சாமி எவ்வாறு அமர்ந்திருக்கிறாரோ அந்த நிலையிலே அமர்ந்து கொண்டு நாம் கரங்களை எவ்வாறு வைத்திருக்கிறோம், விரல்களை எவ்வாறு வைத்திருக்கிறோம், வயிறினுடைய நிலைமை எவ்வாறு இருக்குது, மார்பினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, தலை கழுத்து உடம்புனுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, நாக்கினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, கண்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, கண் பார்வையினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, சுவாசத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, இது அத்தனையும் ஒரே நேரத்தில் ஒரு சேர கவனித்து நாம் அந்த சரியான நிலையில் இருக்கும்போது இயல்பாகவே பிராணன் மேல் நோக்கித்தான் செல்கிறது. அப்படி செல்லுவதை மெதுவாக ஒரு அழுத்தம் கொடுக்கிறீர்கள். அதனாலதான் அதிக சத்தத்துடனோ மிகவும் குறுகலாகவோ செய்ய வேண்டாம் என்று சித்தவிதியை பற்றி சொல்லப்படுகிறது. குறிப்பாக எத்தனையோ இடங்களில் இந்த வித்தை சரியாக செய்வது எப்படி எப்படி என்று பலவிதமான குறிப்புகளை சாமிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட மனப்பாடம் செய்தது போல சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ஊன்றி மனப்பாடம் செய்த முதலில் எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக மனனம் செய்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம். பிறகு அந்த வார்த்தைகள் அதனுடைய உள் அர்த்தம் என்று ஆலோசனை செய்கிறோம். பிறகு அதை நடைமுறைப்படுத்துகிறோம். பிறகு நடைமுறைப்படுத்துவதை தக்க வைக்கிறோம். தக்க வைத்ததை தொடர்கிறோம். வழக்கம் வழக்கமாகி வழக்கம் வாழ்க்கையாக வேண்டும். இப்படி சாமியோட அந்த குறிப்புகளை சரியாக மனப்பாடம் செய்தால்தான், அதுவும் வித்தை பற்றி சொல்லியிருப்பதை மிகவும் கூர்ந்து கவனித்து அதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குறிப்புகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் சரியான பயிற்சி செய்வதற்கு நாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு துல்லியமாக இந்த நிலை கிடைத்ததுக்கு காரணம் அதுதான். இன்று கொஞ்சம் அந்த அளவுக்கு துல்லியமாக இல்லை என்பதற்கு இதுதான் காரணம் என்பது காரணம் கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நம்மை பற்றி நம்மை அறிய வேண்டுமானால் நம்மை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்படி நாம் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடியது இந்த குண்டலினி ஆற்றல் என்று சொன்னால் அது சித் சக்தி என்று சொன்னால் அறிவு சக்தி என்று பொருள். ஜீவன் என்றால் அறிவு. அப்ப அதனுடைய சக்தி.
அப்போ அந்த அறிவு இப்படிப்பட்ட தன்மையில் இதுதான் செய்யும் என்பதில்லை. அந்த அறிவை எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் குவிக்கிறீர்களோ, அந்த விஷயத்தினுடைய உண்மை நுண்மான் நுழைவுளமாக உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீர்கள். பிறகு அதை கையாளுவதற்கு உங்களுடைய மனம் இயங்கும். அதனால் உங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு வந்து விடுவதால், அல்லது நினைக்க கூட வேண்டியதில்லை. நினைக்கும் முன்னே நடக்கும்படியாக உங்களுடைய அந்த அறிவு சக்தி என்பது பேசவும், கேட்கவும், நினைக்கவும் மட்டும் அல்ல, செயல்புரிவதில் வல்லது. அதுதான் சித்து என்று சொல்வது. சித்து என்றால் சித்தி பெறுவது, அதாவது நிறைவேற்றி தருவது என்று பொருள். அப்படியானால் சங்கல்ப சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவராக்கும் புரோகிதர் தந்திரி என்று சொல்வார். பழைய காலத்திலே, வேத காலத்திலே சிலர் சொல்லுவார்கள், புரோகிதர்களை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு ஒரு தங்க பாத்திரம் வேண்டும் என்றால் புரோகிதர்கள் அதை ஹோமம் செய்து சங்கல்பம் செய்து எடுத்துக் கொடுப்பார்கள் என்று சொல்வார். அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று மரபு இருப்பதால் அவர்களுக்கு தேவையானதை இவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். இவ்வாறுதான் பழைய வேத காலங்களிலே இருந்ததாக நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சித்த வித்தியார்த்திகள் ஒவ்வொருவருடைய நடைமுறை வாழ்க்கையிலும் பார்த்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக ஜெபித்துக் கொண்டு இருந்தால் அவருடைய அடிப்படை தேவைகள், அவர்களுக்கு உண்மையான எது தேவையோ அது தெய்வீகமாகவே நிறைவேற்றப்படுகிறது என்பது நிறைய பேருடைய கண்கூடான அனுபவமாகத்தான் இருக்கிறது. அது எனக்கும் கூட மிக அதிகமாகவே நடைபெற்று வருகிறது. அதனால் எது சரியோ அது இயற்கை நமக்கு செய்து தரும். எது சரியானதோ அதை நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்மா அறிவுபூர்வமானது அல்லவா, நாம் உயர்ந்த குறிக்கோள் வைத்திருக்கிறோம் அல்லவா, அதற்கு தகுந்தாற்போல் செய்து தரும். அதை நாம் சமமாக கருதுதல் வேண்டும். விருப்போ வெறுப்போ கொள்ளாமல், அதிக சந்தோஷம் அடையாமல், அதிக துக்கம் அடையாமல், சிறிது மகிழ்ச்சி கொள்ளலாம், சிறிது துக்கம் கொள்ளலாம். அந்த அளவிலே சமநிலையிலே நடைபெறக்கூடிய காரியங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு சரியான கோணத்திலே நாம் பயணிக்க வேண்டும். அப்பொழுது இந்த சக்தியானது நம்முடைய உடலுக்குள் எவ்வாறு செயல்பட்டு அத்தனை உறுப்புகளையும் அத்தனை விதமான ரசாயன மாற்றங்களையும் சரி செய்து எப்படி கவனித்துக் கொள்கிறதோ அப்படியே இந்த கனவுலகமாகிய அனுபவ வாழ்க்கையில் காண்பது, கேட்பது, அறிவது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் நமக்கு எது தேவையோ அது நம்மை வந்து சேருமாறு அந்த ஆற்றல் நமக்கு செய்து தருகிறது. அது நடைபெறுகிறது. ஒருவருக்கு சரியாக ஜபம் தொடர்ந்து செய்வாரேயானால் அவருடைய மனம் அந்த வல்லமை இருக்கிறது. அதற்காக அவருக்கு என்ன தேவையோ அதை திரும்ப திரும்ப நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முறை இது இருந்தால் பரவாயில்லை என்று உறுதியாக நினைத்து விட்டால் அவர் அதை மறந்து விடலாம். திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதில்லை. திரும்ப திரும்ப கேட்பதால் நடக்காமல் கூட போகலாம். அதனால் சாதாரணமாக உண்மையான மனப்பூர்வமாக அதை நினைக்கும் போது, முழு மனதுடன் கருதும் போது, விசுவாசம் உன்னை காத்தது என்கிற ரீதியில் இந்த ஆற்றல் சித்தாக செயல்பட்டு நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கும். இன்று காலையில் கூட ஒருவர் எனக்கு போன் செய்தார். ஒரு விருந்தினர் வந்திருந்தார். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவரு சாப்பாடு ரெடியாக இருக்கிறது, உப்மா ரெடியாக இருக்கிறது, சேமியா உப்மா ரெடியாக இருக்கிறது என்று சொன்னாலும் வேண்டாம் என்கிறார். ஆனால் மதியம் சாப்பாடும் வேண்டாம் என்கிறார். அப்ப ஏதாவது அவருக்கு கொடுக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கடைக்கு சென்று ஏதாவது வாங்கி வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் சிறப்பாக ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டும் என்கிற நிலையில் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதற்கான பொருளை உடனடியாக இவருக்கு
ஒரு 5 நிமிடங்களில் வந்து சேருகிறது கைக்கு. அதை வாங்கி அவர் வைத்தவுடன், நீங்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை, ஏதாவது என்றால் ஸ்நாக்ஸ் போல ஏதாவது இருந்தால் கொடுங்கள் சாப்பிடுகிறேன் என்று அவரும் சொல்லுகிறார். உடனடியாக அந்த ஸ்நாக்ஸ், சிறப்பான ஸ்நாக்ஸு அப்பொழுதுதான் வந்து சேர்ந்ததை உடனடியாக கொடுக்கிறார்கள். இது இன்று நடந்தது. இப்படி தினசரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எத்தனையோ விதங்கள்ல. அப்பொழுதே இவர் எந்த முயற்சியும் எடுக்காமலே, இப்படியெல்லாம் சங்கல்பம் நிறைவேறுகிறதே, இறைவன் ஒருவேளை என்னுடனே இருந்து எனக்கு செயல்படுத்தி கொடுக்கிறாரோ என்று அவர் என்னிடம் போன் செய்து கேட்கிறார். சித்த வித்தை செய்ததனால், இந்த தெய்வீகத்தன்மையில் இருப்பதனால் தான் இவ்வாறு நிறைவேறுகிறதா? அல்லது இந்த சித்தாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? என்று கேட்டார். அப்படியானால், இது அனைவருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட மிகச் சுலபமாக சாதிக்க முடிகிறது. அதனால இந்த வித்தையின் மீது விசுவாசம் வைத்து, மிக அதிக நம்பிக்கையோடு, பூரண விசுவாசத்துடன், பக்தி விசுவாசத்துடன் என்று கேட்டுக்கொள்வது போல, அவ்வாறு செய்யும்போது மிகச் சரியான பலன் விளைகிறது. ஒரு நண்பர் எனக்கு போன் செய்திருந்தார். இந்த மனம் ஓரளவுக்கு சரியாக நிற்க மாட்டேன் என்கிறது. அதனால் சிறிது பயிற்சி சரியாக வருவதற்கு ஏதாவது சொல்லுங்கள் என்றார். நான் சுற்றுப்புற சூழ்நிலையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கவனியுங்கள். உங்களுக்குள்ளே இருந்தே எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அதற்கான விளக்கம் கொடுத்தேன். அப்பொழுது ஒன்றை சொன்னேன். உங்களுடைய சுவாசம் எங்கிருந்து எங்கே ஓடுகிறது? தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று சாமி சொல்கிறாரே. அப்படியானால் உங்களுடைய மூக்கிலே சுவாசம் வலது பக்கத்தின் வழியாக உள்ளே போகிறது என்றால், உள்ளே அந்த சுவாசம் இடது மூக்கு வழியாக, உள்ளே இருக்கிற அந்த குதத்துவாரத்தின் இடது பக்கம் வழியாக மேலே ஏறுவதை நீங்கள் கவனிக்க முடியும். இங்கு இடது பக்கமாக போனால் அங்கு வலது பக்கமாக போகும். இது கத்தரி மாறல் என்று இதற்கு முன்பு ஏதோ ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன். திருமூலர் திருமந்திரத்தில் கத்தரி மாறல் என்று வரும். இதைப்போல் பார்வையின் ஆற்றலிலும் இதே மாதிரிதான். நமக்கு சுழுமுனை வருவதற்கும் நம்முடைய நாடி நரம்புகள் இப்படி கத்தரி மாறலாக பின்னித்தான் மாறித்தான் நடக்கும். இப்படி கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய நாக்கின் நுனி என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அதுவும் கூட இரண்டாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சரியாக மிக நுட்பமாக கவனித்தால், ஆண்களுடைய விதைக்கொட்டை இரண்டு இருக்கிறது. அங்கும் இரண்டாக இருப்பது உங்களுடைய சுவாசத்தினுடைய சரியான அசைவில் அங்கு அசைவதை பார்க்கலாம். சிறு குழந்தைகள், அதாவது 3 மாத குழந்தை தூங்கும்போது கவனித்தால் அங்கு அசைவது தெரியும். நீங்கள் உங்களுடைய ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக வைத்திருந்தால், நீங்கள் ஜெபம் செய்யும்போது அங்கே அசைவதை, பிராணன் அசைவதை நீங்கள் உணர முடியும். அப்படி நம் உள் உறுப்புகளை நாம் கூர்ந்து கவனித்து எந்த நேரத்தில் எப்படி நடக்கிறது என்கிறதை பூரண கவனத்தோடு வைத்து பார்த்தோமானால் அது தெரியும். அப்படி நமக்குள்ளே கவனித்து நாம் உணர்ந்து அந்த பயிற்சியை செய்தோமேயானால் சரியாக இருக்கும். அப்படித்தான் இந்த நாக்கு, அந்த நாக்கினுடைய நுனி கூட ஒரு நுனி ஒரு பக்கமாக தொட்டுக்கொண்டு ஒரு நுனி தொடாமல் இருக்கும். நுனி நாக்கு தான் சொல்கிறேன். அவ்வளவு நுட்பமாக கவனிக்க முடிகிறது. அவ்வளவு நுட்பமாக பிராணன் இயங்குகிறது. நம்முடைய பிராணனை, சாதாரண காற்றை நாக்கு வடிகட்டி அனுப்புகிறது. நாக்கில் சுவை மொட்டுக்கள் மட்டும் அல்ல, இவ்வளவும் இருக்கிறது. நாக்கில் ஊறக்கூடிய நீர் மேலே அக்னி நேத்திரத்திலிருந்து வந்த சிவநீர் அது. அதுதான் நமக்கு பதார்த்தங்களை அவ்வளவு சுலபமாக ஜீரணம் செய்து கொடுக்கிறது. நினைத்து பார்த்தால் விஞ்ஞானபூர்வமாக 3500 அடி நீளத்துக்கு ஒரு 35 கோடி செலவில் ஒரு மிஷினரி நிறுவி 3500 நபர்கள் வேலை செய்து, ஒரு 30 நாள் வேலை செய்து
நாம் ஒரு முறை ஜீரணம் செய்து எடுக்கின்ற அந்த சத்தை எடுக்க முடிகிறது. அப்படியானால் அதற்கு எவ்வளவு செலவாகிறது என்று பாருங்கள். நம்முடைய ஜீவன் அதை இந்த குடலை வைத்துக்கொண்டு மிகச் சுலபமாக செய்து தந்து விடுகிறது. இப்படி எத்தனையோ இயற்கையில் நாம் அதிக லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் உணர்வதில்லை. கூர்ந்து கவனித்தால் உணரலாம். எத்தனையோ மரங்கள் ஆக்சிஜனை மட்டும் தருகின்றன. மரம் தானே என்று சாதாரணமாக நாம் சொல்லுகிறோம். இயற்கை சுற்றுச்சூழலால் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தகுந்த சூழலில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். அமைத்துக் கொள்ளவும் வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஜீவனாகிய அறிவு இருக்கிறது அல்லவா? அதை பயன்படுத்தி தான் நாம் உயர்ந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை எளிமையான முறையிலும் சிறந்த முறையிலும் அமைத்துக் கொண்டோமேயானால் இந்த வித்தையில் நாம் மேலான நிலை பெற்று சிறந்த அனுபவம் பெற முடியும் என்று கூறி இன்றைக்கு இறைவன் அருளால் இதோடு பூர்த்தி செய்து அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் இருக்கு. ஐயா, இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ரைட் மூக்குல வந்து காத்து மேல போனா லெஃப்ட்ல மேல போவோம், லெஃப்ட்ல இழுத்தா ரைட்ல மேல போவோம்னு சொன்னீங்களே, அது அப்படிதானே ஐயா? அதாவது அப்படிதான். அதாவது சாதாரண சுவாசத்துல நீங்க இருக்கீங்கல்ல, பண்ணாத போது சாதாரணமா இருக்கிறீங்கல்ல, நீங்க அதை அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் மூக்கினாலும் வாயினாலும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதுங்கிற ரீதியில அப்ப நீங்க போதும் உள்ளுக்குள்ள ஒரு பக்கத்து வழி வந்து இன்னொரு அந்த பக்கத்துல ஏறவே உள்ளுக்குள்ளேயும் பார்க்க முடியும். இந்த அந்த பக்கம் மாறி போறதை பார்க்க முடியும். இதே மாதிரிதான் தண்ணிலையும் அந்த தடம் மாறி மாறி தான் வரும். கிராஸ் பண்ணி தான். அப்பயா லெஃப்ட்ல இருந்து மேல இறங்குச்சுன்னா அப்ப ரைட்ல வெளியே வருமா? பின்னல் மாதிரி இந்த விநாயகர் கோயில்ல நாகர் படம், நாகர் சிலை வச்சிருப்பாங்க. சில மருத்துவ விநாயகர் கோயில் அந்த பாத்தீங்கன்னா பாம்பு பின்னி இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. மருத்துவ குடியிருக்கும் பாத்தீங்கன்னா கத்தரி மாறல தான் வருது. இதே மாதிரிதான் நம்முடைய பார்வையும் கத்தரி மாறல தான் வருது. ஏன்னா சுழுமுனை இல்லாம அதனால இருக்க முடியாது. 2 ஆற்றலும் எப்படி இணைஞ்சாகணும், பிரியும். ஆனா காரியம் நம்ம பார்வை கூட 2ஆ பிரிஞ்சு போய் ஒன்னா சேர்ந்து பொருள் மேல சேர்ந்து பொருளை கேட்ச் பண்ணுது. நம்ம ஒரு கத்திரி வச்சு ஒரு இடத்தை வெட்டுற மாதிரி பார்வையே விதமா பிரிஞ்சு போய் அந்த பொருளை போய் கேட்ச் பண்ணுது. பொருள் இருக்கிற மாதிரி மருத்துவர்களே எப்படித்தான் சொல்றாங்க. அந்த மாதிரிதான். அதான் அதேதான். இது நம்ம அனுபவத்துல அது பார்க்க முடிகிறது. அதனால இப்படி வந்து நம்முடைய ஜீவனுடைய ஆற்றல் 2 விதமா பிரிஞ்சுதான் செயல் அனுபவம் நமக்கு வந்துட்டு இருக்கு. அந்த 2 விதமா பிரியாம ஒன்னா ஆயிடுச்சு அப்படின்னா செயல் எதுவும் இருக்காது, பூரண அமைதியா. அந்த பூரண நீயே நினைந்து ஆண்டு கொண்டாய்ங்கிற தான் தானா இருக்கிற சூனிய பதவி ஆகிய ஆனந்தம் பரிபூரண சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே. அதை பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன ஆடியோ கூட ஒரு மாதிரி லைட்டா சுருக்கமா லேசா காமிச்சிருந்தேன். அதாவது ஜடம் போக முடியும் அப்படி. இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்க, அது வந்து புரோட்டீனு கார்போஹைட்ரேட் ஃபேட்னு பிரிஞ்சு கன்வெர்ட் ஆகி அப்போ தான் அசிமிலேட் ஆகுது, டைஜஸ்ட் ஆகுது. அது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது பார்த்து வேலை செய்ய தான் செய்யும். அது போல் இப்போ நம்ம வந்து இந்த குதம் எப்படி இருக்கு, உள்ளே போய் யூ டர்ன் பண்ணி காற்று வெளியே வருமா, பிரம்மந்திரம் திறக்குமா, அது எப்படி அப்படியே இருக்குமா, அது ஏதாவது தாப்பா போட்டுமா, அப்படி இல்லாத கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டு தான் இருக்கோம். பட் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஜபம் மட்டும் பெர்ஃபெக்டாக பண்ணி சம்பீரன் கதியோட இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ச கதி அந்த ஜீவ சைக்கியமெல்லாம் அடைஞ்சிடும்ல. நீங்க சொல்ற மாதிரி நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனா ஈஸியாங்கிறத உண்மையா இருக்கு. ஈஸியா இருந்தா சின்னதா புத்தகம் எழுதியிருப்பாரு. ஈஸியா இவ்வளவு விரிவா எழுதி பாருங்க, ஒரு போட்டு உடைக்கிறார். புதம் என்பது ரகசியம்ங்கிறாரு. உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிறதா இருந்தா
ஒவ்வொரு சித்த வித்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு சித்த வித்தை தெரியுமான்னு கேட்கறத விட குதத்துவாரம் தெரியும் எங்க எனக்கு காமிச்சுட்டாங்க பக்கத்துல நிக்கிறவருக்கும் சித்த வித்தை வாங்க குதத்துவாரம் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு காமிச்சு கொடுங்கன்னா திணறாங்க. எதுன்னே தெரியல. நீங்க மூக்குல பாக்குறத கூட பாத்துக்கலாம், அது எதுக்கு பாத்துக்கிறது, அதான் தானா நடக்குது இல்ல அப்படிங்கிறீங்க. அப்படி இல்ல, நீங்க செய்யக்கூடிய விழிப்புணர்வோட சாமி செய்ய சொல்றாரு. விசேஷ விழிப்புணர்வு பெற்றவர்னு அர்த்தம். சமீரன் கதி கிடைக்க வேண்டும்னா விழிப்புணர்வு இல்லாம உங்களுக்கு எப்படி சமீரன் கதி கிடைக்கும்? அப்ப உங்களை தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும்னா அதுக்கு அர்த்தம் இதுதானே. உங்களை எப்படியோ நடக்குதுன்னு உங்களை நீங்க கவனிக்காம உங்களுக்கு வயிற்றுல ஜீரணம் ஆகுதா இல்லையா தெரிஞ்சுக்காம எது சாப்பிட்டதுனால இப்படி வயிறு உப்பிட்டு இருக்கு, கடலை மாவு சாப்பிட்டு இருக்கிறோம் அதனால வயிறு உப்பிட்டு இருக்கு, நிறைய பருப்பு பதார்த்தம் வாயு பதார்த்தம் சாப்பிட்டு இருக்கோம் அதான் வயிறு கிண்ணுன்னு இருக்குது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம வேற யார் தெரிஞ்சுக்க முடியும் ஐயா? அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட். அது ஆஃப்டர் இது ப்ரோசஸ் சொல்றேன் நான். ஃபுட் ப்ரோசஸ் வந்து அது நம்ம தெரிஞ்சே தெரியலனா கூட அது ப்ரோசஸ் ஆகிதான் இருக்கும். இல்ல இப்போ இது தெரியல வச்சுங்க, அது கரெக்டா ஜெபம் பண்ணி சமீரன் பண்ணா கூட டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேக்குறேன். அப்ப எவ்வளவு நேரம் பண்ணலாம், ஏன்னா எவ்வளவு நேரம் பண்றோம், எவ்வளவு நேரம் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ண சொல்றாரு சாமி. அது என்ன அனுபவம் உண்டாதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்க சொல்றாரு, அதுக்கு கவனிக்க சொல்றாரு. கவனித்தல்ங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண எடுத்துக்கவே முடியாது. ரொம்ப துல்லியமாகவும் நுட்பமாகவும் கூர்ந்தும் கவனிக்கணும். அது தானா நடந்ததுன்னா அள்ளி உள்ள போட்டு அது ஜீரணம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி பயிற்சி மூலயமா என்ன நடக்கிறதுங்கிறத ரொம்ப கவனிச்சுதான் போகணும். இப்போ இந்த பிரம்ம திறந்துச்சா அது நமக்கு தெரியாது இல்ல, நமக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா? இந்த கண் செட் ஆயிருச்சா கவனிக்கிறது மூலயமா தெரியும். விட்டு விட்டு கேக்குது உங்க குரல். விட்டு விட்டு கேக்குது குரல். சரிங்க ஐயா, உங்க குரல் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, சரியா கேட்கல. ஆமா ஆமா சரியா கேக்குது, எனக்கும் தெரியும் உங்க குரல் விட்டு விட்டு எனக்கு கேக்குது. ஜெகதீசன் ஐயா அவர்களே, ஜெகதீசன் ஐயா, ஜெகதீசன் ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா ஐயா? நாளைக்கு கோயம்புத்தூர் வாங்க அம்மணியம்மாள் ஆசிரமத்துக்கு. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. நாளைக்கு அம்மணியம்மாள் ஆசிரமத்துக்கு வாங்க. கேக்குது இல்லையா? கேக்குதுங்க ஐயா. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? விட்டு விட்டு தான் கேக்குதா? கேக்குது கேக்குதுங்க கேக்குதுங்க, நல்லாதான் கேக்குது. இல்ல நல்லாதான் கேக்குது ஐயா, கிளியரா தான் கேக்குது. கிளியரா கேக்குது. கிளியரா இருக்கியா? பேசுங்க, கிளியரா தான் கேக்குது. ஐயா போயிட்டு இருக்கு ஐயா. ஆத்மநமஸ்காரம். கேக்குது ஐயா, கேக்குது, நல்லா கேக்குது ஐயா. ஜெகதீசன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆத்மநமஸ்காரம் ஐயா. நாளைக்கு கோயம்புத்தூர் வாங்க. நாளைக்கா? வந்துருவோம். வாங்க, அம்மணியம்மாள் ஆசிரமம் நாளைக்கு விசேஷம் நல்லா இருக்கு, வாங்க. அப்படியா? ஸ்பெஷலா? ஆமாங்க, வாங்க. சரி சரி, ட்ரை பண்ணலாம். சரிங்க, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அப்புறம் மணி 9 மணி ஆச்சு. ஆர்ஜி சேகர் ஐயா வேற எதுவும் கேக்குறீங்களா? ஐயா இப்போ ரமேஷ் ஐயா நீங்க கூட சொல்லலாம், இந்த அத்தியாயம் 1ல இந்த 13வது பேஜ்ல அதுல வந்து எந்த வஸ்துவுக்கு ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த வஸ்து நசிக்காததுமாகும், அந்த வஸ்துவாகும் ஈஸ்வரன். அப்போது ஈஸ்வரனாய் தானாய் ஆதி அந்தம் இல்லாததாகி அக்ஷரமாய் இருக்கின்றதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்குது. அது வெளி எப்படி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு அது? ஆமா, வெளிங்கிறது உங்களுடைய சிரசு தானே ஐயா? சரி, உங்களுக்கு சிரசு தான் வெளி. ஆகாசம் உண்டாயிற்று, அந்த ஆகாசத்தில் தான் தானே சக்தியாய் சரிக்கின்றதும் அப்பொழுது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகின்றன அப்படின்னு இருக்கு. எப்பொழுது தான் வெளியாயிருக்கின்ற ஆகாசமாகி சக்தியாய் சலிக்க தொடங்கிற்றோ அப்பொழுது அது இரண்டாயிற்று, அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்லுகிறது அப்படின்னு போட்டிருக்கேன்.
ஆமா. சலனம்னு சலனம்னு சக்தி சலனமாயி வாயுவா சலிச்ச உடனே அது பிரம்மம் மாயங்கிற 2 ஆகாசத்தன்மை வரைக்கும் சதாசிவனாகி ஆகாசத்தன்மை அப்படின்னு சதாசிவ ஜோதியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த நிலை தான் வாயுவா சலிக்கிற நிலை தான். அப்ப பிரம்மம் மாயங்கிற 2வது நிலைமை உண்டாகுது. அந்த மாயிலிருந்து வந்ததுதான் மனது படிப்படியா கீழே வந்து பிரகாசம், ருத்ர பிரகாசம் வந்து அப்படி நேற்று சொன்னோம். அந்த அடிப்படையில கீழே கீழே வந்து கடைசியில அகங்காரமாக உலக அனுபவமாக உண்டாகுது. அந்த ஆகாரம் வந்தாதான் உலக அனுபவமே வருது இல்லைங்களா? ஆமா, அகங்காரம்ங்கிற நபும்சம் வழியா தான் உலகம்ங்கிற அனுபவம் ஏற்படுது. அது இல்லாம உலகம்ங்கிற அனுபவம் உண்டாகிறது இல்லை. காண்பது கேட்பது அறிவது. அது வெளியே வச்சுதான் விவகாரத்தை வச்சுதான். ஆமா, வெளியில அந்த மாயையாக புகையாக வருகிறதுங்கிறார் சாமி. அந்த அகங்காரத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறார். மனம் புகையாகி அகங்காரமாகி வெளியில் வருகிறது. அப்பொழுது அனுபவப்படுகிறதா அது. சரிதானா? ஆத்மா ஐயா 9 மணி 2 நிமிஷம் ஆச்சு. ரமேஷ் ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரங்க. அனைவருக்கும்